ப்ரோவில் பேலர் மிஷின் வாங்கிய விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கெயில் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கெயில் உழுகுது, ஆனால் பாதியில் நூல் கட் ஆகிக்குது, இல்லைனா டைட்டாக போகுது, கரெக்டாக உழுக மாட்டேது, அப்படிலாம் என்ன பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். மிஷின் ஓடும்போது ஸ்டார்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கெயிலு. இந்த கிளிமூக்கு இருக்கு இல்லைங்க, இந்த கிளிமூக்கு தான் ஸ்கெயில் லாக் பண்ணுறது. சப்போஸ் இந்த கிளிமூக்கு லாக் ஆகிற இடத்துல அந்த ஃபாலோவர் பிளேட்டில் லாக் ஆகிற இடத்துல தேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். அப்போ உங்களுக்கு ஸ்கெயில் நிற்காது. இல்லை இந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக லாக் ஆகாமல் இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல இது கரெக்டாக இந்த மாதிரி இல்லாமல் லைட் அப்படி உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கெயில் உழுகாது. லோட் ஆகிடுச்சுன்னா இது தட்டும்போது போய் மேலே தட்டும்போது தான் உங்களுக்கு ஸ்கெயிலை தள்ளி விடும். சப்போஸ் ஸ்ப்ரிங் டென்ஷன் இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கெயில் உழுகாது. ஸ்கெயில் உழுகலைன்னா இது கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஸ்கெயில் லாக் ஆகலை அப்படின்னா இந்த கிளிமுக்கு அந்த லாக் ஆகிற அந்த பிளேட்டுக்கிட்ட தேஞ்சிருந்தால் உங்களுக்கு கிளிமுக்கு லாக் கரெக்டாக ஆகாது, ஸ்லிப் ஆகும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கெயில் நிற்காது. நம்ம லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனில் கீழே விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கெயில் விழுந்துருச்சு, இல்லை கரெக்டாக போகுது, பட் மேலே ஏறும்போது பாதிலே நூல் கட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 4 போல்ட்டை லூஸ் பண்ணிடணும். இந்த 2 போல்ட்டு, இந்த இடத்துல 2 போல்ட் இருக்கும். இந்த 4 போல்ட்டையுமே ஃபஸ்ட் லூஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த போல்ட் லூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கெயில் ரெஸ்ட் பொசிஷனில் வைக்கிறோம். வச்சுட்டு ஸ்கெயிலை கீழே விட்டுருவோம். இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கெயில் கீழே விழுந்துடும். ஸ்கெயில் கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் புள்ளி இருக்குல்லைங்க, இந்த புள்ளியை இப்படி இந்த பக்கம் சுற்றணும். அதாவது கிளாக் வைஸ் ரைட் சைடு சுற்றணும். சுற்றும்போது என்ன ஆகும்னா இந்த இது நகரும், உள்ளே போகுதுங்களா, உள்ளே போகும்போது கேப் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எண்டில் பார்க்கணும். அந்த கேப் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேப் நகரும். அதே மாதிரி இந்த ஸ்கெயில் பார்த்தீங்கன்னா சுற்ற ஒரு இடத்துல கீழே இறங்கி லைட்டாக மேலே ஏறும். கடைசி இதில் வரும்போது கொஞ்சம் மெதுவாக சுற்றுங்க. இப்போ ஸ்கெயில் கீழே இறங்குதுங்களா, லைட்டாக மேலே ஏறிச்சில, அந்த டைமில் இந்த பொசிஷன் நம்ம பார்க்கணும். இந்த சென்டராக இருக்காங்கிறத பார்த்துட்டு அந்த பொசிஷனுக்காக நம்ம டைட் வச்சோம்னா ஸ்கெயில் கரெக்டாக ஃப்ரீயாக விழுகும். இந்த போல்ட் இருக்கிறத பார்த்தா தெரியும். ஸ்கெயில் எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். இந்த இதில் வச்சு ஃபஸ்ட்டு 2 போல்ட் டைட் வச்சுட்டு ஸ்கெயில் கரெக்டாக செக் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா புள்ளி ஃப்ரீயாக போகும். புள்ளி ஃப்ரீயாக போகல, டைட்டாக போனாலுமே இந்த பிரச்சனை இருக்கும். அப்படி சப்போஸ் இல்லை, இந்த ஜாயிண்ட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் ஆயில் இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டஸ்ட் போய் அடைச்சிக்கிச்சுன்னா இந்த மூவ் ஆகிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அங்கெல்லாம் ஆயில் விடணும். அங்கே ஃப்ரீயாக போனாலுமே உங்களுக்கு ஸ்கெயில் டைட்டாக தான் போகும். அதுவும் செக் பண்ணிக்கணும் ரேண்டமாக. ஃபஸ்ட் 2 போல்ட் டைட் வச்சுட்டு ஸ்கெயில் செட்டிங்ஸ் கரெக்டாகான்னு பார்த்துட்டு 4 போல்ட்டுமே டைட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போல்ட் டைட் வச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு இந்த நம்ம லாக் அப்ளை சொன்னோம்ல, அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கு இல்லைங்க, இந்த லாக் ரிலீஸ் பண்ணும்போது ஸ்கெயில் கரெக்டாக விழுகணும். இந்த வெள்ளை புள்ளி சுற்றும் போது அதே மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரணும். புள்ளி சுற்றி காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு லோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சுற்றுங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். அப்போ ஸ்கெயில் கட் ஆகுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செட்டிங் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீயாக போகணும். ஸ்கெயில் மேலே வரணும். சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கெயில் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பொசிஷன் கட் ஆகுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் மீதி இருக்கிற 2 போல்ட்டையும் ஃபுல் டைட் வச்சிடலாம். பெஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க.